150 வருடங்களாக அணையா அடுப்பை இப்ப நம்ம பாக்குறோம். இந்த அணையா அடுப்பு தான் ஒரு நிமிஷம் கூட அணைஞ்சது கிடையாதுங்கிறாங்க. 150 வருஷமா அந்த அணையா அடுப்பு நாம இப்ப எடுக்கிறோம். நேயர்களே, இது இந்த 150 வருடங்களாக அணையாத நெருப்பில், அணையாத அடுப்பில் இருந்து சமைக்கப்பட்ட உணவுதான் இங்கே அன்னதானமாக வழங்கப்படுகின்றது. இந்த அன்னதானம்தான் மிகப்பெரிய அன்னதானமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். காரணம், இவர்கள் சமைத்து வைத்த உணவுகளை பார்ப்பதற்கே காண கண்கோடி வேண்டும். அந்த அளவுக்கு செய்திருக்கிறார்கள். நீங்களே பாருங்கள். இடையில் என்னுடைய வர்ணனைகள் தேவையில்லை, அதை தவிர்த்து விடுங்கள். பாருங்கள். அதுவரை நான் உங்களுக்காக கண்களுக்கும் விருந்தளிக்கின்றேன்.
இது அன்னதானம் நடைபெறுகிறது. சாப்பாடு, அனைவரும் மகிழ்ச்சியுடன் உணவருந்து கொண்டு இருக்கின்றார்கள். இது எத்தனை பெரிய விசாலமான அறை தெரியுமா? ஒரே நேரத்தில் சுமார் 500 to 600 பேர் அமரக்கூடிய இடம் இது. கிட்டத்தட்ட 7, 8, 10 வருஷத்தில் இது போன்ற உணவு நடந்து கொண்டிருக்கிறது. முன்னும் பின்னும் அத்தனை பெரிய நீண்ட வரிசையில் மக்கள் உணவு உண்டு கொண்டு இருக்கிறார்கள் நேயர்களே. இது இது வந்துமா இப்போ இன்னைக்கு மட்டும்தான் இது போல விருந்துகளா இல்ல எப்போ வந்தாலும் இந்த மாதிரி சமாச்சாரம் நடக்குங்களா? இல்ல இதே மாதிரி விருந்து மாசம் மாசம் பூசத்துல இருக்கு. இல்லங்கய்யா, மாசம் பூசத்துல இதே மாதிரி விருந்து இருக்கு. சரி. நேயர்களே, இதோ நாம் தீப தரிசனம் நடக்கும் முகப்பு அந்த கருவூர் அறைக்கு வந்துவிட்டோம். இது கருவூர் அறையில் முன்பு எத்தனை அலங்காரம் பண்ணியிருக்கிறார்கள் பாருங்கள். மிகவும் அற்புதமான அலங்காரங்கள். இந்த அலங்காரம் நமக்கு கண்கொள்ளா காட்சியாகவும் இருக்கிறது. இதோ இங்கே இதன் உள்ளே மக்கள் பெருந்திரளாக எழுந்திருக்கிறார்கள். இந்த கூட்டத்தின் பெருவாயில் நமக்கு சொல்லி மாள முடியவில்லை. நண்பர்களே, இந்த அலங்காரங்களை கண்டு வியப்புற வேண்டியது இருக்கின்றது. மிகவும் அற்புதமான அலங்காரம். மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இதோ பாருங்கள், இந்த மக்களின் கூட்டத்தின் நடுவே நாம் நின்று கொண்டு உங்களுக்காக இந்த காணொளியை எடுத்து கொண்டிருக்கின்றோம். நேயர்களே, வாருங்கள். பல விதங்களில் இங்கே நடக்கும் அற்புதங்கள், ஆச்சரியங்கள் அனைத்தும் நம் மனதை மயக்குகின்றன. நேயர்களே, இந்த மனதை மயக்கும் அற்புதமான காட்சிகளை பாருங்கள். கூட்டம் அலைமோதுகிறது.
இவர்கள் அனைவரும் தீப தரிசனம் முடிந்து இப்போது வெளியேறுகிறார்கள். அது மட்டுமல்ல, தீப தரிசனம் பார்ப்பதற்கு மக்கள் 4 வழி வாய்களிலும் எப்படி குழுமி இருக்கிறார்கள் பாருங்கள். திரும்பும் இடமெல்லாம் மக்கள் வெள்ளம்தான். அந்த மக்கள் வெள்ளத்திலே தான் இப்பொழுது நாமும் நின்று கொண்டிருக்கின்றோம். இவர்கள் தீப தரிசனம் முடித்து வருகிறார்கள். வாருங்கள், இது தீப தரிசனத்திற்காக நாம் செல்லும் வழி. இந்த தீப தரிசனத்தில் இது முக்கிய விருந்தினர்கள் போகும் வழி, அதாவது விஐபி என்று சொல்லக்கூடிய ஒரு வழி. நாமும் இதன் வழியாகத்தான் நம்மளையும் அனுமதித்திருக்கிறார்கள். இதன் உள்ளே நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். இவர்கள் எல்லாம் விஐபிகளாம். இவர்கள் யாரேனும் ஒரு மிகப்பெரிய ஆட்களிடமிருந்து கடிதம் வாங்கி வந்தவர்கள். இந்த கடிதத்தின் வழியே வந்தவர்கள் தான் விஐபிகளாக மாற்றப்பட்டு இவர்கள் உள்ளே செல்கின்றார்கள். நமக்கு எந்த கடிதமும் இல்லை, வள்ளல் பெருமானின் ஆசி என்ற அந்த கடிதத்தை தவிர. நாமும் உள்ளே வந்ததும் நம்மளை காவலர்கள் அனைவரும் சிரமேற்கொண்டு உள்ளே அனுமதித்தார்கள். பெரும் ஒத்துழைப்பு தந்தார்கள். ஒருவர் கூட வெளியேறு, தள்ளி நில்லு என்ற ஒரு வார்த்தைகளை சொல்லவில்லை. வெளியே இழுத்து விடவும் இல்லை. நீண்ட நேரம் அவர்கள் நின்று எடுக்க சொன்னார்கள். பிறகு நாம் வந்தோம். பாருங்கள், எத்தனை பெரிய இப்பொழுது தீப தரிசனத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் நேயர்களே. அந்த தீப தரிசனத்தை பாருங்கள். இப்பொழுது தீப தரிசனம் நடைபெறும் சமயம் இது. மணி இன்னும் பலரும் காத்து கொண்டு இருக்கின்றோம். மணி இன்னும் 1 மணி ஆகவில்லை. மிக சரியாக 1 மணி ஆனதும் தீப தரிசனம் நடைபெறும் என்று இது காத்து கொண்டிருந்தோம். முன்பு தீப தரிசனம் முடிந்து வெளியேறியவர்கள் இப்பொழுது மீண்டும் தீப தரிசனத்திற்காக இங்கே நாம் காத்து கொண்டு இருக்கின்றோம். இந்த தீப தரிசனம் நடக்கும் நேயர்களே, இந்த தீப தரிசனத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற மக்கள், அதாவது கிட்டத்தட்ட வெளியிலே அத்தனை பேர் குழுமி இருக்க ஒரு 500 பேர் 200 பேர் 300 பேராக தடுத்து உள்ளே காவலர்கள் உள்ளே விடுகிறார்கள். இல்லை என்றால் கூட்டம் மிகவும் நிரம்பி வழியும். இத்தனை பெரிய இடத்தில் இந்த கூட்டம் இது இல்லாமல் வெளியே அத்தனை பேர் மக்கள் அகன்ற திரை, வெளியே ஆங்காங்கு அகன்ற திரையை வைத்திருக்கிறார்கள். அகன்ற திரையிலும் தீப தரிசனத்தை மக்கள் கண்டு கொண்டிருக்கிறார்கள். இது நேரடி ஒளிபரப்பும் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆம், இந்த நேரடி ஒளிபரப்பு தான் மிக முக்கியமானது. பார்ப்போம். நேயர்களே, இன்னும் சற்று நேரத்தில் தீப தரிசனம் தொடங்க இருக்குது. சில நிமிட துளிகளில் தீப தரிசனம் காண்பிக்க இருக்கிறது. இதோ தீப தரிசனம் நமக்கு, அந்த முழு தரிசனம் நமக்கு கிடைக்கப் போகின்றது. நேயர்களே, இதோ தீப தரிசனத்தை காணுங்கள். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. காணுங்கள் நேயர்களே, மீண்டும் உங்களுக்காக இதோ அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி. நண்பர்களே, நாம் வந்த வேலை இனிதே முடிவுற்றது. தெய்வ தரிசனம், இந்த சில நிமிட தெய்வ தரிசனத்திற்குத்தான் நாம் ஏங்கி கொண்டிருந்தோம். இதோ பாருங்கள், தெய்வ தரிசனம் முடிந்தது. இந்த தெய்வ தரிசனத்தை பார்த்தவர்கள் பரவசமடைவார்கள், பார்த்தவர்கள் பேறு பெறுவார்கள். இவர்கள் அனைவருக்கும் வள்ளல் பெருமானின் ஆசி எப்போதும் இவர்களுக்கு உண்டு. வள்ளல் பெருமானின் கட்டளைகளையும் வள்ளல் பெருமானின் ஆசிகளையும் நாம் சிரமேற்கொண்டு செய்வோம். நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இதோ இந்த தீப தரிசனத்தால் நாம் நடந்தது, இனி நம் வாழ்க்கையில் நடக்கப் போவது என்ன என்பதெல்லாம் இனி நம் மனக்கண் முன்னே வரும். ஆம் நேயர்களே, இந்த தீப தரிசனம் முடிந்து இப்பொழுது நாம் வெளியேறுகிறோம். உங்களுக்காக மற்றும் ஒரு முறை தீப தரிசனம் பாருங்கள்.
நேயர்களே, இது முடிந்துவிட்டு இப்பொழுது நாம் விடைபெற இருக்கின்றோம். இறுதி தருணத்தில் வந்திருக்கின்றோம். இந்த தீப தரிசனம் இது சத்தியஞான சபையின் முகப்பு தோற்றம். இப்பொழுது வாருங்கள். இந்த கோபுர தரிசனம் செய்வதே நல்லது என்று சொல்லுவார்கள். இந்த கோபுரத்தையும் நாம் தரிசனம் செய்கின்றோமே, பார்ப்போம். நன்றியுடன் மீண்டும் உங்களை மற்றொரு சுறா கதம்பம் யூடியூப் சேனலில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி நேயர்களே. நீங்கள் இதை பார்த்துவிட்டு எனக்கு பயனுள்ளதாக எந்தவித காரியமும் செய்ய தேவையில்லை. காரணம், ஒரு லைக், சப்ஸ்கிரைபர் செய்யுங்கள்.